வணக்கம். இந்திய வரலாற்றின் ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு உங்களை நான் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இந்த வரலாற்று பயணத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்தியாவை ஆண்ட மாபெரும் அரசர்கள், அவங்களோட வம்சங்கள் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம ஆழமா ஆராய போறோம். தயாரா? சரி, வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பயணத்தை ஒரு 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சிருக்கோம். தென்னிந்தியாவின் பண்டைய பேரரசுகள்ல ஆரம்பிச்சு வட இந்தியாவின் மாபெரும் அரசர்கள், புதிய கலாச்சாரங்கள், முகலாய சாம்ராஜ்யம், மராத்தியர்கள் மற்றும் மைசூர் ராஜ்யம்னு பார்த்துட்டு இறுதியா சுதந்திரத்துக்கான ஆரம்பகால போராட்டங்கள் வரைக்கும் நம்ம பயணம் தொடர போகுது. பகுதி 1. தென்னிந்தியாவின் பண்டைய பேரரசுகள். இந்த சாம்ராஜ்யங்கள் வெறும் அளவுல மட்டும் பெரியவங்க கிடையாதுங்க. அளப்பரிய செல்வமும் ரொம்பவே செழுமையான கலாச்சார வளமும் கொண்டவங்க. காலக்கோடு வழியா பார்த்தோம்னா 4ஆம் நூற்றாண்டுல ஒரிசாவில இருந்து திருச்சி வரைக்கும் விரிவடைந்த பல்லவர்கள், 6ஆம் நூற்றாண்டுல கடுங்கோன் மன்னரால் நிறுவப்பட்ட பாண்டிய பேரரசு, அப்புறம் கிபி 985ல மாமன்னன் ராஜராஜ சோழனோட எழுச்சி. பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள்னு இவங்க எல்லாரும் எப்படி மாபெரும் கடற்படையையும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை சாம்ராஜ்யங்களையும் ஒரே காலகட்டங்களை உருவாக்குனாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இவங்களோட சாதனைகளை கேட்டீங்கன்னா நிஜமாவே அசந்துடுவீங்க. சோழர்களின் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் புகழ்பெற்ற வெங்கல சிலைகள் உலக புகழ்பெற்றவை. சேரர்கள் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி மற்றும் சீனா கூட வாசனை திரவியங்கள், சந்தனம், யானை தந்தம்னு மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாண்டியர்களின் தலை சிறந்த முத்துக்கள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலே உலக நாடுகள் பலவற்றோடு தென்னிந்தியா எவ்வளவு பெரிய பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வச்சிருந்ததுன்னு. சரி, இப்போ பகுதி 2. வட இந்தியாவின் மாபெரும் அரசர்கள். தென்னிந்தியாவின் கடலாதிக்கத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் வடக்கு பக்கம் போவோம். பரந்த வட இந்தியாவின் நிலப்பரப்பை ஆண்ட மாபெரும் அரசர்களை பத்தி இப்போ பார்க்கலாம். வட இந்தியாவில் மௌரிய மற்றும் ஹர்ஷ வம்சங்களோட கட்டமைப்பு ரொம்பவே முக்கியமானதுங்க. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் வழிகாட்டுதலோட சந்திரகுப்த மௌரியர் ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் ஒருங்கிணைத்தார். அதேபோல மன்னர் ஹர்ஷர் தன் பங்குக்கு ஒரு முறையான 25% வரி விதிப்பு முறையை கொண்டு வந்ததோட மட்டுமில்லாம அவரே பல சமஸ்கிருத நாடகங்களையும் எழுதியிருக்காரு. ஒரு பக்கம் சிறந்த நிர்வாகம், இன்னொரு பக்கம் கலை, ரெண்டையும் எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த அதிகார பயணத்துல மாமன்னர் அசோகரோட வாழ்க்கை ஒரு சினிமா கதை மாதிரியே இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப கோபக்காரரான சண்டாசோகனா இருந்தவர் கலிங்க போர்ல நடந்த கொடூரத்தையும் 1,00,000 பேரின் மரணத்தையும் பார்த்து முழுசா மாறிட்டார். மனம் திருந்தி புத்த மதத்தை தழுவி தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அமைதிக்காகவும் மருத்துவமனைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை கட்டுறதுக்காகவே அர்ப்பணித்தார். அடுத்து பகுதி 3. படையெடுப்புகளும் புதிய கலாச்சாரங்களும். நாம இடைக்கால இந்தியாவுக்குள்ள நுழையும் போது வெளிநாட்டு படையெடுப்புகளும் அதனால உருவான புதிய கலாச்சாரங்களும் நம்ம வரலாற்றை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பார்க்க போறோம். நீங்க ஜௌஹர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். போர்க்களத்துல தங்களோட கணவன்மார்கள் கொல்லப்பட்டால் எதிரிகளிடம் சிறைப்பிடிக்கப்படுவதையும் அடிமையாக்கப்படுவதையும் தவிர்க்க ராஜபுத்திர பெண்கள் கூட்டமா தற்கொலை செஞ்சுக்கிற வழக்கம்தான் இது. ராஜபுத்திரர்களின் வீரத்தையும் விசுவாசத்தையும் இது காட்டினாலும் அந்த காலப்போரின் துயரமான யதார்த்தத்தை இது ரொம்ப ஆழமாவே நமக்கு உணர்த்துது. இதோட தொடர்ச்சியா 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள்ல அரேபியா, துருக்கிய மற்றும் ஆப்கானிய படையெடுப்பாளர்களால வட இந்தியாவில் டெல்லி சுல்தானகம் உருவாகுது. இது அந்த பிராந்தியத்தோட அரசியல் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா சுல்தான் அப்படிங்கிற ஒரு பெண் ஆட்சியாளர் அரியணையில அமர்ந்ததுதான் அந்த காலகட்டத்துல இது ஒரு மாபெரும் புரட்சி. ஆனா இந்த படையெடுப்புகள் வெறும் போர்களோடு மட்டும் நின்னுடலங்க. இந்திய மற்றும் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் ஒன்னு சேர்ந்ததால கட்டடக்கலை, இசை எல்லாமே பெரிய அளவுல மேம்பட்டது. மிக முக்கியமா சமஸ்கிருதம், பாரசீகம், துருக்கியம் மற்றும் அரபு மொழிகளின் ரொம்ப அழகான ஒரு கலவையா உருது அப்படிங்கிற ஒரு புதிய மொழியே பிறந்தது. இப்போ பகுதி 4. முகலாய சாம்ராஜ்யம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலும் சரி, கட்டிடக்கலையிலும் சரி, ஒரு அழியாத முத்திரையை பதித்த மிகவும் ஆளுமை வாய்ந்த சாம்ராஜ்யம் இது. முகலாயர்களின் காலக்கோட்டையை கவனிச்சோம்னா 1526ல பானிபட் போர்ல பாபர் தன்னோட நவீன ஆயுதங்களால வெற்றி பெற்று முகலாய ஆட்சியை நிறுவுறாரு. அப்புறம் 1556ல தன்னோட 13 வயசிலே அக்பர் அரியணை ஏறி இந்த சாம்ராஜ்யத்தை உச்சத்துக்கு கொண்டு போறாரு. பின்னாடி 1658ல அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சு சாம்ராஜ்யத்தை இன்னும் விரிவுபடுத்தினாலும் ரொம்ப கடுமையான சட்டங்களை மக்கள் மேல திணித்தார். இப்போ முற்றிலும் வேறுபட்ட 2 முகலாய ஆட்சியாளர்களை நாம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் அக்பர். அவர் படிக்காதவராயிருந்தாலும் பல அறிஞர்களால் சூழப்பட்டிருந்தாரு. நியாயமற்ற வரிகளை ரத்து செஞ்சாரு. மத சகிப்புத்தன்மையோட இருந்தாரு. ஜாமா மஸ்ஜித் போன்ற மாபெரும் கட்டிடங்களை கட்டினாரு.
ஆனா இன்னொரு பக்கம் அவுரங்கசீப் கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை அமல்படுத்தி கோயில்களை இடிச்சு மீண்டும் நியாயமற்ற வரிகளை விதித்தார். இதனால சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் பெரிய அளவுல கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. அக்பர் வளர்த்த சாம்ராஜ்யம் அவுரங்கசீப் காலத்துல எப்படி வீழ்ச்சியை நோக்கி போச்சுன்னு இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பகுதி 5, மராத்தியர்கள் மற்றும் மைசூர். முகலாயர்களுக்கும் பின்னாடி வந்த ஆங்கிலேயர்களுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்து சவால் விட்ட சக்தி வாய்ந்த பிராந்திய அரசர்களை பத்தி இப்போ பார்க்கலாம். மராத்திய சாம்ராஜ்யத்தோட மன்னரான சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்பை எதிர்க்க கொரில்லா போர் முறை, எளிதில் நுழைய முடியாத மலைக்கோட்டைகள், அப்புறம் புகழ்பெற்ற புலிநகம் போன்ற உள்ளூர் உத்திகளை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாரு. அதே சமயம் மைசூரின் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்க பிரெஞ்சு உதவியோட தன்னோட இராணுவத்தை நவீனப்படுத்தினார். இரும்பு பீரங்கிகள், வெளிநாட்டு கூட்டணிகள்னு அவர் பயன்படுத்திய உத்திகள் ஆங்கிலேயர்களை திணறடிச்சது. 27 இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்திய சாம்ராஜ்யம் மொகலாயர்களின் ஆட்சியை தொடர்ந்து 27 வருஷங்கள் எதிர்த்து போராடியது. சத்ரபதி சிவாஜி தம் மக்கள் மேல ஏற்படுத்திய அபாரமான விசுவாசமும் அவர் கொடுத்த ஊக்கமுமே இத்தனை வருஷங்கள் அவங்கள தொடர்ந்து போராட வச்சது. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6 சுதந்திரத்திற்கான ஆரம்பகால போராட்டங்கள். நம்ம வரலாற்றின் மிக முக்கியமான அத்தியாயமான பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகட்ட கிளர்ச்சிகள் இங்கதான் தொடங்குது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயோட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். தற்காப்பு கலை, குதிரை ஏற்றம், வில்வித்தைன எல்லாத்துலயும் சிறந்து விளங்கிய அவங்க தன்னோட பெண் தோழிகளை வச்சே ஒரு படையை உருவாக்குனாங்க. தன்னோட ஸ்வீகார மகனை மன்னரா ஏற்க மறுத்த டல்ஹௌசி பிரபுவின் கொள்கைகளை எதிர்த்து தன்னோட நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு 1858 குவாலியர் போர்க்களத்துல வீரமரணம் அடையிற வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீரமா போராடினாங்க. ராணி லக்ஷ்மிபாயின் வீரத்தை அவங்களோட எதிரிகளே பார்த்து வியந்து போயிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போரிட்ட பிரிட்டிஷ் ஜெனரல் சர் ஹியூ ரோஸ் என்ன சொல்றார் தெரியுமா? தனது அழகு, புத்திசாலித்தனம் மற்றும் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற அவர் கிளர்ச்சி தலைவர்களிலேயே மிகவும் ஆபத்தானவராக இருந்தார். எதிரிகளிடமிருந்து கிடைக்கும் இதைவிட ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு மாவீரர்களுக்கு இருக்க முடியுமா? சரி, நாம இந்த பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த மாபெரும் ஆட்சியாளர்களின் எந்த பாரம்பரியம் இன்றும் நம் கலாச்சாரத்தில் வாழ்கிறது? இத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு இன்றைய நவீன இந்தியாவை எப்படி வடிவமைச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். நம்ம வரலாறு கத்துக் கொடுக்க நிறைய பாடங்களை தன்னுள் ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த சுவாரஸ்யமான பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே இன்னொரு அட்டகாசமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன்.